Welcome to VJ Aksha Blog. இலங்கையில இன்னைக்கு ஒரே நாள்ல 12 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கம்பஹா நீதிமன்றம் இந்த தீர்ப்பு இன்றைக்கு வழங்கியிருக்காங்க. காரணம் 2022ஆம் ஆண்டு அறநிலைய மக்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல நித்தம்புவ பிரதேசத்துல குறிப்பா மே மாதம் 9ஆம் தேதி அபய கீர்த்தி அத்துக்கோரல் அப்படின்னு சொல்ற பாராளுமன்ற உறுப்பினர் SLPB அவருடைய மெய் பாதுகாவலர் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த கொலை குற்றம் தொடர்பாக பலவரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. சர்ச்சையான பல விஷயங்கள், சந்தேகத்தின் பேரில் பலர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கலவரத்தின் போது ஏற்பட்ட இந்த அந்த நெருக்கடியின் போதுதான் இந்த கொலை இடம்பெற்றதாக சொல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டது. எனவே இதன் காரணமாக 41 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் காரணமாக நடக்கப்பட்ட விசாரணைகளுடைய தீர்ப்பு தான் இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதுல 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்காங்க. அதே போல 23 பேர் இதுல இருந்து குற்றமற்றவர்கள் சொல்லி விடுதலையாக இருக்காங்க. இதுல 4 பேருக்கு 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 5 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயம் வந்து நல்ல ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கு. இப்ப வரைக்கும் பரபரப்பா பேசுற ஒரு செய்தியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதோடு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நாள்ல நோரோனியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தாரு. போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டுல இந்த நாள்ல கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தாரு. அதுக்கு முதல்ல போகும் வழியில ரதன்ல அதோடு புசல்லாவை தலவாக்கலை ஆகிய பிரதேசங்கள்ல மக்களை நேரடியாக தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்திருந்தாரு. அவர்களோடு உரையாடிய புகைப்படங்கள் நாள் முழுவதும் இந்த நாள்ல பறந்து கிடக்கிறது. காரணம், அவருடைய பயணத்தின் போது அந்த தொழிலாளர்களை சந்தித்தது, அதோட அவங்க பேசப்பட்ட விஷயங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள், கொடுப்பனவு பற்றிய மக்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நேரடியாக கேட்டறிந்து கொண்டது. அதோடு இந்த புகைப்படங்கள் எல்லாமே இந்த நாள்ல சமூக வலைத்தளங்கள்ல பல நாளும் பலவித விதமாக பேசப்படுகின்ற விஷயங்களாக நிறைய பேர் இதை பாராட்டி தான் பதிவிட்டிருக்காங்க. மலையக மக்களுடைய கைகளை பற்றி பிடித்தார் ஜனாதிபதி. குறிப்பா தொழிலாளர்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய கைகளை பற்றி பிடித்தார் ஜனாதிபதி. அவர்களோடு நேரடியாக அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை கேட்டு நேரடியாக அறிந்து கொண்டார். அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி மூலமா அவர் அறிந்து கொண்டதை விட நேரடியாக அவரே சென்று பல விஷயங்களை அறிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான விடயமாக இந்த நல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு.